கேரளாவில் உள்ள நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டு மக்களுக்கு கடுமையான சூழ்நிலை இருந்தாலும் ராணுவ வீரர்கள், வாலண்டியர்ஸ், அதுக்கப்புறமா பொதுமக்கள் இப்படி இறங்கி உதவி செய்யறதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த நேரத்துல கைகுப்பி நன்றியை தெரிவிச்சுக்கலாம். எனக்கு ஒரு தாட் இருந்தது, அது சில பேருக்கு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னாக்கா, இந்த உலகத்துல யாருக்குமே மனிதநேயம் இல்லை, மனிதநேயமே ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு, முன்ன இருந்த மாதிரிலாம் இப்ப இல்லை. அது மட்டும் இல்லாம இவ்வளவு வேகமா ஓடுற உலகத்துல எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கை தான் பார்ப்பாங்க, யாருக்குன்னா எதனா உதவி தேவைனா கூட கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்தது. அது சில பேருக்கு இருந்திருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னாக்கா, சில நிகழ்வுகளை பார்க்கும்போது இங்க யாருமே மனிதநேயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா வயநாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டது பிறகு இப்படி பொதுமக்கள் இறங்கி வேலை செய்யறதெல்லாம் பார்க்கும்போது மனிதநேயம் மனிதன் இருக்கிற வரைக்குமே இருக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்கு செவில் அடிச்சு சொன்ன மாதிரி இருந்தது. என்னன்னா, தங்களுடைய உயிரையும் பணை வைத்து வயநாட்டு மக்களை காப்பாற்றுற சில காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. ரொம்ப பயமாவே இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாம இரவு பகல் பார்க்காம ரொம்ப கடுமையான சூழ்நிலை இருந்தாலும் ராணுவ வீரர்கள் மீட்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு கடையில் இருக்கிற மொத்த துணையையும் அங்க இருக்கிற மக்களுக்காக கொடுத்துருக்கோம். அப்புறமா பல ஊர்கள்ல இருந்து, பல மாவட்டங்கள்ல இருந்து, ஏன் பல மாநிலங்கள்ல இருந்தும் சாப்பிட்றதுக்கு தேவையான பொருட்கள், படுக்கிறதுக்கான பாய், அது போன்ற பல தேவையான பொருட்கள் எல்லாமே கொடுக்கறது நம்ம பார்க்க முடியுது. எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான சமத்துவத்தையும் ஒற்றுமையும் வேற எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது அப்படின்றது அடிச்சு சொல்லலாம். நிறைய இடத்துல பார்த்துப்போம், ஏன் நம்ம தெருவில் நம்ம வீட்டாண்ட கூட ஏன்னா ஒரு நாய் இருந்துச்சுன்னா, யாருன்னா கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டு இருந்தா, இல்லை கொஞ்சம் வேற மாதிரி, இல்லை புது ஆள் யாருன்னா வந்திருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து நாய் பயங்கரமாக குலைக்கும், அவங்க பின்னாடி போயிட்டு துரத்தும். ஆனால் அதே வயநாட்டில் அங்கே இருக்கிற எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாருமே புது ஆட்கள், தொண்டு நிறுவனங்கள், ராணுவ வீரர்கள், அவங்கள பார்த்து ஒரு நாயும் குலைக்கல அப்படின்றது ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னன்னாக்கா, நாய்கள் தன்னை வளர்த்தவர்களை தேடுவதும், அதுக்கப்புறமா தன்னுடைய இடம் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தில் இருப்பதும் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு நாய் தன்னுடைய உடல் முழுவதுமே மாட்டிச்சு மணல்ல. அந்த நாய் அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த தோண்டியை காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாய் யாருமே போகாத இடத்துல மாட்டிச்சு. அந்த நாய்க்கு ட்ரோன் மூலியமா சாப்பாடு போய் கொடுத்துருக்கோம், பூனைக்கு சாப்பாடு போய் கொடுத்துருக்கோம். பார்க்கும்போது அவங்கள பாராட்டுறதுக்கு வார்த்தைகள் இல்லை அப்படின்றது தான் இந்த நேரத்தில் நம்ம சொல்லி ஆகணும். இல்லை பதிவு பார்க்கும்போது மீளா துயரத்துக்கு நம்ம செல்லும் இல்லையா, அந்த மாதிரி சில பதிவு தான் நம்ம பார்க்க முடியும். என்னன்னா, அந்த வயநாட்டில் ஒரு ஸ்கூல் பேக் இருக்குது, அதை வச்சு ஒரு எழுதியிருக்காங்க. என்னன்னாக்கா, பாடநோட்டு அழுகிறது, பள்ளி போகணுமே பாலகனை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு சில பதிவுகள் பார்க்கும்போது நமக்கு நெஞ்சம் பதபதிக்குது. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடமும் இல்லை, வீடும் இல்லை, நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுமி சொல்கிறதும், ஒரு பெரியவர் நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம், நாங்கள் எந்த பாவமே செய்யலையே, நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டு தானே இருந்தோம், எங்களுக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் சொல்லி கதறி அழுகுறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ணுலேருந்து தண்ணி வராது குறை தான். ஒரு ரிப்போர்ட்டர் போயிட்டு ஒரு யதார்த்தமாக ஒரு பேட்டி எடுக்கிறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறத பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டரே போயிட்டு கட்டி அணைச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஒரு ரிப்போர்ட்டர் அவ்வளோ சீக்கிரம் எமோஷனல் ஆக மாட்டாங்க. ஏன்னா எமோஷனல் ஆனாக்கா இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது, அதுக்கப்புறமா அந்த வேலையும் சரியாக செய்ய முடியாது. நிறைய இடத்துல அவங்க போயிட்டு சில காட்சிகள்லாம் வீடியோவாகவும் போயிட்டு செய்தியாகவும் சேகரிக்கும் போது அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் எமோஷனலாகவோ ஆத்திரமாகவும் அடைய மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பொறுமையை காத்து தான் ரிப்போர்ட்லாம் எடுப்பாங்க, அவங்களுக்கு தேவை இன்ஃபர்மேஷன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல இப்படி இமோஷன் ஆகுறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்கும் அப்படின்றது நீங்களே தெரிஞ்சுங்க. பிபிசி நியூஸ் ரிப்போர்ட்டர் நேரில் போயிட்டு செய்தியை சேகரிக்கும் போது ஒரு விஷயத்தை பார்த்துருக்காரு. என்னன்னாக்கா, இரவு நேரத்தில் உறவினர்கள் ஒரு உயிரிழந்த உடலை தூக்கின்னு போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு சின்னதாக இருக்குது, என்ன குழந்தை, என்ன வயசு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. கேட்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு அவருக்கு அது குழந்தை இல்லை, அது ஒரு ஆண், அவருக்கு ஒரு 40க்கு மேற்பட்ட வயசு இருக்கும், அவருடைய உடல் பாதி மட்டும் தான் கிடைச்சது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இவருக்கு குழந்தை மாதிரி தெரிஞ்சிருக்கு. இந்த செய்தி எனக்கு சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த நேரில் இருந்தவங்களுடைய துயரமும், உறவினர்களை படும் துயரமும் எப்படி இருக்கும் அப்படின்றது நினைச்சு பார்க்கும் போதே நமக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. வயநாட்டில் சில நெகிழ்வான சம்பவங்களும் நம்ம பார்க்க முடியுது. என்னன்னாக்கா, 20 மணி நேரத்துல ஒரு பாலத்தை அமைச்சிருக்காங்க ராணுவ வீரர்கள்லாம். பெய்லி முறையில மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்ஸ் ஒரு பாலத்தை அமைச்சிருக்காங்க. அதுக்கு மேஜர் சீதா ஹெல்கே தலைமையில தான் இந்த பணிகள் நடைபெற்றதா சொல்லப்படுது. கண்டிப்பா இதெல்லாம் பாராட்டி ஆகணும். இந்த பாலத்தை கட்டுற சில காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதில் பார்க்கும்போது இரவு பகல் பார்க்காம கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடுமையான சூழ்நிலையிலையும் அந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அதுவும் 20 மணி நேரம் அப்படின்னும் போது நிஜமாவே அவங்களுக்கு பெரிய ஒரு சல்யூட் தான் வச்சுக்கணும். இன்னொரு நெகிழ்வான சம்பவம் என்னன்னா, வயநாட்டு ராணுவ வீரர்கள் தொடர்ந்து மலையாற்றம் பண்ணிட்டே இருக்காங்க, மலையேறினே இருக்காங்க. யாருன்னா ஆபத்தான முறையில் மாட்டினிருக்காங்களா அப்படின்றது கண்டுபிடிக்கவே தொடர்ந்து மலையாற்றம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி பண்ணும்போது அங்கே ஒரு பெண்மணி தனியாக இருக்கிறத பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்கள போயிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது நாங்கள் 5 நாட்களாக இங்கே இருக்கிறோம், நானும் என்னுடைய குழந்தைகளும், எங்களுக்கு இப்போ உணவு இல்லை, அதனால தான் நான் உணவு எங்கன்னா இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ராணுவ வீரர்கள்லாம் சேர்ந்து உணவுலாம் எடுத்துக்கிட்டு அவங்களை கூட்டின்னு போகிறாங்க. அவங்க குழந்தை எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு 8 மணி நேரம் பயணம் செஞ்சு அந்த குழந்தைகள்லாம் போயிட்டு
பாக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தைகளை மீட்டின்னு வராங்க. சம்பவம் கேட்கும் போதே ரொம்ப நெகிழ்வா இருந்தது. அடுத்து ஒரு நெகிழ்வான சம்பவம் என்னன்னாக்கா, சுஜான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி இரவு நேரத்தில் தூங்கி இருந்திருக்காங்க, அவங்களும் அவங்க பேத்தி. அப்போ ஒரு பெரிய சத்தம் வந்த உடனே அவங்க பேத்தியை கூட்டு தேயிலை தோட்டத்துக்கு ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது எதிரில் வந்து ஒரு 3 காட்டு யானைகள் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன பண்றதுனே தெரியல. அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஒரு பெரிய பேராபத்துலேருந்து வந்திருக்கோம், எங்களை எதுவும் பண்ணிடாத, எங்களை காப்பாற்று அப்படின்ற மாதிரி அதுக்கிட்ட மண்டிட்டு கேட்டிருக்காங்க. அது கேட்ட உடனே அந்த யானை வந்து கண் கலங்கிடுச்சு, அந்த யானை கண்ணுலேருந்து தண்ணி வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறத பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் தான் படை வீரர்லாம் போயிட்டு அந்த பாட்டியும் பேத்தியும் மீட்டுன்னு வந்திருக்காங்க. அது வரைக்குமே யானை அங்கே இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த சம்பவத்தெல்லாம் கேட்கும்போது உணர்வுபூர்வமான நம்பிக்கையும் நெகிழ்வான தருணத்தையும் நமக்கு ஏற்படுத்துது. வயநாட்டு மக்கள் பல உறவுகளை இழந்திருக்காங்க. சான்றிதழ்கள், அதுக்கப்புறமா பணம், பொருட்கள், வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழந்து அவங்களுடைய லைஃப்பை ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து அங்கே இருக்கும் மக்களுக்கு தேவையான சலுகைகளையும் வசதிகளையும் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் அவங்களால முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். கண்டிப்பாக அவங்க இந்த துயரத்திலிருந்து மீள்றதுக்காக நம்ம தொடர்ந்து ப்ரே பண்ணிகிட்டே இருப்போம். நன்றி.